பாமக தலைவர் அன்புமணி இனி செயல் தலைவராக செயல்படுவார் என்றும் இனி தானே பாமக தலைவர் என ராமதாஸ் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார். இதற்கு பாமக பொருளாளர் திலகபாமா, பாமகவில் ஜனநாயகம் கொலை நடந்துள்ளது. இதுவரை ஐயா எடுத்த எல்லா முடிவுகளும் சரியே. ஐயாவின் அன்பினை ருசித்தவள் தான். ஆனால் இந்த முடிவு தவறு. அன்புதானே எல்லாம் என்று திலகபாமா தெரிவித்திருந்தார். இந்நிலையில் ராமதாஸை விமர்சித்த பாமக பொருளாளர் திலகபாமா கட்சியிலிருந்து வெளியேற வேண்டும் என கூறி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் ஆவேசமாக கூறியது மட்டுமல்லாமல் பரபரப்பு அறிக்கை வெளியிட்டார். அதில் திலகபாமா கட்சிக்கு நேற்று வந்தவர். பாமகவின் கொள்கை கோட்பாடுகள் பற்றி அவருக்கு ஒன்றும் தெரியாது. கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி மேற்கொண்ட போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பேரணிகள், மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள் எதிலும் கலந்து கொள்ளாதவர். அரசியல் என்னவென்றே தெரியாத அரை வேக்காடு இவர். பாட்டாளிகளின் உயிர் இயக்கமான பாமகவை அழிப்பதற்காக வெளியிலிருந்து கட்சிகள் புகுந்த நோக்கிருமே. நெஞ்சிலே கொஞ்சமும் நன்றியுணர்ச்சி இன்றி ராமதாஸை வசிப்பாடி இருக்கும் திலகபாமா உடனடியாக கட்சியிலிருந்து வெளியேறி விடுவதுதான் அவருக்கு நல்லது என வடிவேல் ராவணன் கூறியிருந்தார். இதனால் பாமகவில் மோதல் முற்றுகிறது என்ற செய்திகள் வெளியானது. இதனிடையே உடன்படா கருத்தையும் முறைக்கின்ற உன் உரிமையை உயிரை தந்தேனும் காப்பேன் என வடிவேல் ராவணனின் காட்டமான அறிக்கையை தொடர்ந்து திலகபாமா சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் பாமகவின் பொதுச் செயலாளராக உள்ள வடிவேல் ராவணன் மற்றும் பொருளாளர் திலகபாமா இருவரும் பனையூரில் உள்ள அன்புமணியின் இல்லத்திற்கு திடீரென சந்தித்துள்ளனர். இந்த சந்திப்பு அரை மணி நேரத்திற்கு மேல் நடைபெற்றது. இருவரையும் அன்புமணி சமாதானம் செய்து வைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் முழு நிலவு மாநாட்டுக்கான பந்தல் மாமல்லபுரத்தை அடுத்த திருவிடந்தையில் இன்று காலை நடைபெற்றது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், கௌரவ தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் அனைத்து சமுதாய மக்களின் வளர்ச்சிக்காக சித்திரை முழு நிலவு மாநாடு நடத்தப்படுவதாக தெரிவித்தார். இந்த மாநாடு மருத்துவர் ராமதாஸின் கொள்கையின் படியே நடைபெறும் என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இருந்து போதைப் பொருள் மற்றும் மது விற்பனை ஒழிக்கப்பட வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் அறிவுறுத்தினார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அனைவருக்கும் முழு அதிகாரம் உள்ளது என்று கூறிய அன்புமணி ராமதாஸ் தமிழகத்தில் உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பை என்ற நோக்கத்தில் இந்த மாநாடு நடத்தப்படுவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக சரியான முறையில் இந்த மாநாடு நடைபெறும் என்றும் சிறு அசம்பாவிதம் கூட நடைபெறாமல் அமைதியான முறையில் இந்த மாநாடு நடைபெறும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த மாநாட்டில் பங்கேற்க அனைத்து சமுதாயத்தினருக்கும் மருத்துவர் ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ளார். குறிப்பாக பட்டியலின சமுதாய மக்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பின்தங்கிய சமுதாயத்தை சேர்ந்த அனைவரும் அனைத்து வளர்ச்சியும் அடைய வேண்டும் என்பதற்காகவே இந்த மாநாடு நடத்தப்படுகிறது என்றும் இந்த மாநாடு யாருக்கும் எதிரானது அல்ல என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இடம் பெற்றுள்ளதா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அன்புமணி பதிலளிக்க மறுப்பு தெரிவித்த அன்புமணி ராமதாஸ் இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பின்னர் ஒரு கூட்டத்தில் பதிலளிப்பதாக கூறிவிட்டு சென்றார். கூட்டணி தொடர்பாக ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையே கருத்து வேறுபாடு நிலவுவதாக கூறப்படும் நிலையில் கூட்டணி குறித்த கேள்விக்கு பதிலளிக்க அன்புமணி ராமதாஸ் மறுத்துவிட்டார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.